சாலையை முழுக்க இருட்டு. ஒன்றே ஒரு பாதையில தனியாக பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தான் அருண். திடீர்னு முன்னாடி ஒரு நீளமான மனித உருவே இல்லாத நிழல் சாலையை கடந்து போச்சு. அருண் பிரேக் அடித்ததும் அந்த நிழல் எழுந்து நின்னது. உயரமும் அசைவும் உலகத்துக்கே வேறான மாதிரி. பயம் பிடிக்க பைக் வேகப்படுத்தினான். ஆனா நடுவுல என்ஜின் ஆஃப். பாழடைந்த வீடு மட்டும் கதவு தானா திறந்தது. அவன் உள்ளே நுழைந்ததும் ஒரு நீளமான காலிப்பாதை. விளக்கு மினுக்கு, சுவரிலே கொத்து குத்தான சுவடுகள். அவன் முன்னாடி யாரும் இல்ல. ஆனா பின்னாடி குளிர் மூச்சு மாதிரி உஃப் உஃப் என்ற சத்தம் நெருங்கினது. அவன் மெதுவா திரும்பினான். இருட்டிலிருந்து hollow eyes, கிழிந்த வாய், உயிர் இல்லாத ஒரு முகம் வெளியே வந்தது. அருண் ஓடினான். அந்த உருவமும் பின்னாலே ஒலித்தபடி ஓடிச்சு வர வீட்டுக்குள்ள பாய்ந்து விளக்கு போட்டான். ஆனா சுவற்றில் தெரிந்தது அவன் நிழல் இல்ல, கொம்புகளும் நீளமான கைகளும் கொண்ட ஒரு பேயின் நிழல். காலை போலீஸ் வந்தபோது அருண் எங்கும் இல்லை. படுக்கையில் இரத்தத்தால் வரைந்த நிழல் வடிவம் மட்டும். அந்த இரவில அருண் மறைந்து விட்டார். ஆனா நிழல் இன்னும் வாழ்கிறது.